வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம ஒரு முக்கியமான கிராமர் லெசன் பார்க்க போறோம். டு ஹேவ் பிளஸ் V3. டு ஹேவ் பிளஸ் V3. இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஏன் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம பேசுறப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு, இன்னொன்னு நம்ம படிக்கிறப்போ இந்த மாதிரி வந்ததானா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு புரியணும் இல்லையா? அதுக்காகவும் இந்த ஸ்ட்ரக்சரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பொதுவா நாம டு பக்கத்துல பேசிக் வெர்ப் அப்படி போடுவோம். அது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டு பிளஸ் வெர்ப் வந்ததானா அந்த பார்ட் ப்ரெசன்ட் டென்ஸையோ இல்ல ஃபியூச்சர் டென்ஸையோ குறிக்கும். ஆனா இந்த மாதிரி டு ஹேவ் பிளஸ் V3 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வந்து பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தானே ஹேவ் பிளஸ் V3 போடுவோம். ஸோ அதனால இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ்க்கு பேரு பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ். ஸோ இது வந்து எந்த டென்ஸ் எல்லாம் குறிக்கும் அப்படின்னா, நம்ம எப்போ சொல்றோம் அப்படிங்கிறத பொறுத்து, மெயின் கிளாஸ் என்ன டென்ஸ்ல இருக்குங்கிறத பொறுத்து அது வந்து ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா இல்ல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கலாம். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா இப்போ பார்ப்போம். இப்போ நீங்க ப்ரெசென்ட்ல பேசுறீங்க, நீங்க பேசக்கூடிய விஷயம் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்தாலோ, பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தாலோ, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்தாலோ நீங்க டு ஹேவ் பிளஸ் V3 யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பாஸ்ட்ல பேசுறோம் நம்ம வந்து அப்போ அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா அப்பயும் நாம டு ஹேவ் பிளஸ் V3 யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றப்போ நீங்க இதை ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சென்டென்சஸ் பாருங்க. இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு இந்த டு ஹேவ் பிளஸ் V3 பத்தின பேசிக்கான ஐடியாவை கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல எல்லாம் பாத்தீங்களான்னா ஜஸ்ட் ஒரே ஒரு எழுத்து இல்ல 2 எழுத்து தான் மாறி இருக்கும். ஆனா அர்த்தம் எவ்வளவு மாறுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்களை போய் மீட் பண்றீங்க. உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றதுக்கும், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற எல்லா சென்டென்சஸுமே நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்பதான் போறீங்க. போய் ஒருத்தரை மீட் பண்றப்போ நம்ம வந்து ஜஸ்ட் கை கொடுத்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எனக்கு மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். அதுதான் நம்ம வந்து இப்ப 2ஆ பிரிச்சிருக்கோம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம 2ஆ பிரிச்சிருக்கோம். ஏன்னா இந்த மெயின் கிளாஸ், இன்னொரு இந்த இன்ஃபினிட்டிவ் கிளாஸ் அப்படின்ற மாதிரி காட்டணுங்கிறதுக்காக அப்படி பிரிச்சிருக்கோம். ஸோ எனக்கு மகிழ்ச்சி உங்களை சந்திப்பது. இதுதான் அர்த்தம் இல்லையா? இப்போ போய் சந்திக்கிறப்போ. ஸோ பேசக்கூடிய விஷயம் ப்ரெசென்ட் டென்ஸ். நம்ம வந்து உங்க சந்திக்கிறதும் ப்ரெசென்ட் டென்ஸ். 2மே ப்ரெசென்ட் டென்ஸா இருக்கிறப்போ நம்ம வந்து சாதாரண இன்ஃபினிட்டிவ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ எப்படி சொல்லுவோம்? ஐ ஹாப்பி டு மீட் யூ. ஐம் ஹாப்பி டு மீட் யூ அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? பட் இதுவே ஒருத்தரை போய் நீங்க மீட் பண்ணி பேசி முடிச்சிட்டீங்க, கிளம்புறீங்க. அப்ப சொல்றீங்க, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றப்போ, உங்களை சந்தித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ எனக்கு மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்றது இப்போ, எதுல மகிழ்ச்சி அடைகிறேன்? உங்களை சந்தித்ததில். அந்த சந்திப்பு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஜஸ்ட் நவ் தான் அந்த சந்திப்பு முடிந்தது. அப்போ ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இது மெயின் கிளாஸ்னா நம்ம இதை சொல்றத வந்து நம்ம ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். அப்ப நம்ம என்ன இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணணும்? பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ அதனால தான் ஐ எம் ஹாப்பி டு ஹாவ் மெட் யூ. ஐ எம் ஹாப்பி டு ஹாவ் மீட்டோடைய தேர்ட் ஃபார்ம் மெட். ஐ எம் ஹாப்பி டு ஹாவ் மெட் யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஜஸ்ட் இந்த 2 எழுத்துல எவ்வளவு மாறுது பாருங்க. இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துட்டு இருக்கோம். உங்களை தொந்தரவு செய்வதற்காக வருந்துகிறேன். உங்களை தொந்தரவு செய்ததற்காக வருந்துகிறேன். ஜஸ்ட் ஒரு எழுத்து தான் டிஃபரன்ஸ். அர்த்தம் எவ்வளவு மாறுது பாருங்க. நான் இப்ப வருந்துகிறேன். எதுக்கு? உங்களை தொந்தரவு செய்வதற்கு. இப்ப போறீங்க, ஒருத்தவங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்க போறீங்க. போன உடனேமே நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்டர்ப் பண்றோங்கிறதுக்காக, சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்றேன். இதுக்காக நான் வந்திருக்கேன். அப்படி நம்ம பேசுவோம். இல்லையா? இதுவே நீங்க போயிட்டீங்க, பேசிட்டீங்க, பேசி முடிச்சுட்டு கிளம்ப போறீங்க. அப்ப சொல்லுவீங்க. சாரி நான் வந்தப்ப நீங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் பாட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். உங்களை தொந்தரவு செய்ததற்காக வருந்துகிறேன். அப்படி சொல்றோம். ஸோ 2க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம மன்னிப்பு கேட்பது, டிஸ்டர்ப் பண்ணுது 2ம் ஒரே காலகட்டம். அப்போ நாம என்ன சொல்றோம்? ஐம் சாரி டு டிஸ்டர்ப் யூ. என்ன சாதாரண ஒரு இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஐம் சாரி டு டிஸ்டர்ப் யூ. இப்போ இதே எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா சொல்றீங்க. நான் உங்களை தொந்தரவு செய்ததற்கு இப்ப வருந்துகிறேன் அப்படின்ட்டு. ஸோ செய்தது முன்னாடியே இல்லையா? ஸோ இந்த எப்போ பேசுறோமோ அதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அதனால டு ஹேவ் பிளஸ் V3. அப்ப ஐம் சாரி டு ஹேவ் டிஸ்டர்ப்ட் யூ. ஐம் சாரி டு ஹேவ் டிஸ்டர்ப்ட் யூ. பொதுவா இந்த டு ஹேவ் பிளஸ் V3 யூஸ் பண்றப்போ நம்ம எல்லா வேர்ப்ஸையெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்.
ஒரு சில குறிப்பிட்ட வேர்ப்ஸோட தான் இந்த ஸ்ட்ரக்சர் பாசிபிள். அதுலயும் ரொம்ப குறிப்பா சீம், அப்பியர், கிளைம்னா ஒண்ணும் இல்ல, சொல்றதுதான். நான் அப்படி பண்ணிட்டதான் அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றப்ப செட்ங்கிற வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது இந்த ஸ்ட்ரக்சர்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கிளைம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சீம், அப்பியர், கிளைம், பிரிட்டண்ட். அதே மாதிரி பாசாங்கு பண்றது, நடிக்கிறது. ஸ்டேஜ்ல ஏறி நடிக்கிறது தான் அவங்க ஆக்டர்னு சொல்லுவாங்க. ரியல் லைஃப்ல நம்ம அப்படியே மறந்த மாதிரி நடிக்கிறது, இதுக்கெல்லாம் பிரிட்டண்ட்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸ்பெக்ட். இது தவிர நம்ம வந்து இந்த சப்போஸ்ட் டு, ஹேப்பன் டு, பவுண்ட் டு, இது கூட எல்லாம் ரொம்ப காமனா இந்த மாதிரி டு ஹேவ் பிளஸ் V3 யூஸ் பண்ணுவோம். அதையெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி டீட்டெயில்டா பார்க்கறப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேசிக்கான இந்த வேர்ப்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ண போறோம். இது தவிர நம்ம வந்து பேசிக்கா நம்ம வந்து இந்த ஐ எம் சாரி, ஷி இஸ் ஹாப்பி, இந்த மாதிரி இந்த பி வேர்ப் பிளஸ் அட்ஜெக்டிவ் வரும் இல்லையா, அது கூட எல்லாத்துலயுமே நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். அவளுக்கு விருது கிடைப்பது அதிர்ஷ்டம். ஸோ 2 விதமா இந்த சென்டென்ஸ் சொல்ல போறோம். ஸோ அவளுக்கு விருது கிடைப்பது அதிர்ஷ்டம். இப்பதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் விருதை கொடுக்கல, இப்பதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம சொல்றோம் பரவாயில்ல, ஷி இஸ் லக்கி, அவளுக்கு விருது கிடைக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம வந்து ஃபியூச்சரை குறிப்பிட்டு சொல்றப்போ நம்ம வந்து பேசிக் இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் இல்ல ஃபியூச்சர் அப்படின்னா பேசிக் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா? அப்ப எப்படி சொல்லணும்? ஷி இஸ் லக்கி டு கெட் த அவார்ட். டு கெட்ன்றது இந்த இடத்துல ஃபியூச்சர்ல அவ பெறப்போகிறாள் அப்படிங்கறத குறிக்குது. ஷி இஸ் லக்கி டு கெட் த அவார்ட். இப்ப அவளுக்கு விருது கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க சொல்றீங்க அவளுக்கு விருது கிடைத்தது பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சோ அப்ப பேசுறது இப்போ, விருது கிடைத்தது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. சோ நம்ம பேசுற டைமுக்கு முன்னாடியே பாஸ்ட்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்ததானா அப்ப நம்ம பேசிக் இன்ஃபினிட்டிவ் இல்ல இந்த டு ஹேவ் பிளஸ் V3 வர்ற இந்த பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவா தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? அதனாலதான் she is lucky to have got the award. Get உடைய third form got இல்ல gotten ரெண்டுல எதை வேணா யூஸ் பண்ணலாம். She is lucky to have got the award. She is lucky to have gotten the award. எப்படி வேணா சொல்லலாம். அவர் பணியை முடித்து விட்டதாக தெரிகிறது. முடித்து விட்டார் அப்படின்னால என்ன அர்த்தம்? present perfect tense இல்லையா? இது பாருங்க தெரிகிறது, இப்ப தெரியுது. அப்போ இது present tense, இது present perfect tense. எவ்வளோ ஈஸி இதை ஐடென்டிஃபை பண்றது. சிம்பிளாவே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரொம்ப இதை வந்து இன்டர்பிரட் பண்ணணும் அந்த சென்டென்ஸை அப்படிலாம் அர்த்தம் அவசியம் இல்லை. ஈஸியாவே நீங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ தெரிகிறது அப்படின்னா அந்த சூழ்நிலையை வச்சு நீங்க ஒரு விஷயம் இப்படிதான் நமக்கு இப்படிதான் போல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நம்ம சீம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். வெறுமனே ஒருத்தவங்களுடைய அப்பியரன்ஸை வச்சு நமக்கு இப்படி தெரிகிறது அப்படின்னா அப்பியருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இப்ப அந்த இடத்துல சூழ்நிலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துக்க மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சுச்சுவேஷனை வச்சு நம்ம சொல்றோம் எல்லாம் வேலையை முடிச்சிட்ட மாதிரி தான் தெரியுது அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல தெரிகிறத நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும் இல்லையா? ஸோ அவர், அதனால he seems முடிச்சது முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அதனால to have finished the task. He seems to have finished the task. நான் அவனை பார்த்தேன், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னேன். உடனே அவன் என்னோட ஃபோன் நம்பர் அப்படியே மிஸ் பண்ணிட்ட மாதிரி நடிச்சான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அவன் ஃபோன் நம்பரை மிஸ் பண்ணிட்டதாக அப்ப நடிச்சான் இல்லையா? ஸோ தொலைத்து விட்டதாக, இந்த விட்டதுன்னு வந்தது இல்லையா, அதை வச்சு நீங்க சொல்லிடலாம். ஸோ நடித்தான் பாஸ்ட் டென்ஸ். ஸோ நடிக்கிறதுக்கு நம்ம என்ன வார்த்தையை சொன்னோம்? பிரிட்டண்டட்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால பிரிட்டண்டட். ஹி பிரிட்டண்டட் டு ஹேவ் பிளஸ் V3. இந்த இடத்துல தொலைக்கிறதுனா லாஸ்ட். அதனால he pretended to have lost my number. He pretended to have lost my number. இப்போ ஒருத்தவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, அவங்க வேற ஏதோ பதில் சொல்றாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம் இல்ல இல்ல நீங்க கொஸ்டினை புரிஞ்சுக்காதது மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ மாதிரி இருக்கு நம்ம இப்ப சொல்றோம். அவங்க கொஸ்டினை புரிஞ்சுக்காம தப்பாலாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்ப அது பாஸ்ட். ஸோ இருக்கு போல இருக்கு, அதை நம்ம இப்ப சொல்லுவோம். அப்ப she seems. அதே மாதிரி இந்த இடத்துல புரியாதது மாதிரி அப்ப நெகட்டிவா இருக்கு. அப்ப not to have. புரியுறதுன்னா அண்டர்ஸ்டாண்ட், தேர்ட் ஃபார்ம் அண்டர்ஸ்டுட். இப்ப she seems not to have understood the question. She seems not to have understood the question. இப்ப நம்ம சொல்ல போறோம்
உங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்காக வருந்துகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அதுக்கு என்ன இன்ஃபினிட்டிவா யூஸ் பண்ணுவீங்க? இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்றீங்க. சாரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேங்கிற மாதிரி நீங்க சொல்லணும். பட் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, சாரி நான் முன்னாடியே உங்களுக்கு ஃபோன் பண்ணாததுக்காக வருந்துகிறேன். இப்பதான் ஃபோன் பண்ணேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி நம்ம சொல்றோம். ஸோ நான் வருந்துகிறேன். இப்போ முன்னாடியே ஃபோன் பண்ணாதது அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு அது முன்னாடியே நடந்துருச்சுன்ட்டு. அப்போ என்ன டென்ஸை யூஸ் பண்ணணும்? என்ன இன்ஃபினிட்டிவா யூஸ் பண்ணணும்? அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ வருந்துகிறேன். ஐம் சாரி இல்லையா? ஐம் சாரி. பண்ணாதது நெகட்டிவ். அதனால நாட் டு ஹேவ். ஃபோன் பண்ணாதது நாட் டு ஹேவ் கால்ட் யூ ஏர்லியர். ஐம் சாரி நாட் டு ஹேவ் கால்ட் யூ ஏர்லியர். ஐம் சாரி நாட் டு ஹேவ் கால்ட் யூ ஏர்லியர். வெயிட். இதை நாங்க வேற மாதிரிலாம் சொல்லுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? நாம இந்த சென்டென்ஸை ஜென்ரலா ஐம் சாரி ஃபார் நாட் காலிங் யூ ஏர்லியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐம் சாரி ஃபார் நாட் காலிங் யூ ஏர்லியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தப்பு ஒன்றும் இல்லை, ரெண்டும் கரெக்ட் தான். இது ஒரு விதமா சொல்றது, இது ஒரு விதமா வேற வேற வார்த்தைகளை போட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சொல்ல வந்த விஷயம் ஒண்ணுதான், வேற வேற வார்த்தைகளை போட்டு சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். அவனை பார்த்தா நேத்து நைட்டு நல்லா தூங்கல போல தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ போல தெரிகிறது எதை தெரியுது? அவனுடைய அப்பியரன்ஸை வச்சு தெரியுது. அப்படியே முகம்லாம் ஒரு மாதிரி வீங்கி போய் பாவமா இருக்கான், டல்லா இருக்கான், ஏதோ நேற்று நல்லா தூங்கல போல இருக்கு அப்படி நம்ம சொல்றோம். ஸோ அவன் பார்த்தால் அப்படி தெரிகிறது. அப்ப அப்பியர் வச்சு சொல்லுவோம். அப்ப ஹி அப்பியர்ஸ். தூங்கவில்லை அப்படின்னு நெகட்டிவா இருக்கு. அப்ப நாட் டு ஹேவ். தூங்குறதுனா ஸ்லீப், தேர்ட் ஃபார்ம் ஸ்லெப்ட். ஹி அப்பியர்ஸ் நாட் டு ஹேவ் ஸ்லெப்ட் வெல் லாஸ்ட் நைட். He appears not to have slept well last night. இப்போ இதே ஸ்ட்ரக்சரை நம்ம இன்னொரு இடத்துலயும் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, அவன் தான் ஃபர்ஸ்ட், அவன் தான் கடைசி, அவன் தான் ஒரே ஆளு, அவன் செஞ்ச ஒரே ஆள் அவன் தான், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு he is the first, he is the last, he is the only one, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். எப்போ அப்படின்னா, நம்ம பேசுற டைமுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டரை பத்தி பேசுறோம். அவர் தான் முதல்ல தமிழ் சினிமாவிலேருந்து ஹிந்தியில போய் நடித்த முதல் ஆக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அவரை பத்தி நம்ம இப்ப பேசுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் ஹிந்தியில எப்பயோ நடிச்சதை பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேசுறப்போ அவர் தான் முதல்ல மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறினவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேசக்கூடிய நபர் இப்பவும் இருக்காருன்னா ஹி இஸ், இல்ல நம்ம பாஸ்ட்ல ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா ஹி வாஸ். அது வந்து டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இத வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் டே டு டே கான்வர்சேஷன்ல சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ சின்ன பிள்ளைங்க பாத்தீங்களான்னா, ஃபர்ஸ்ட் நான் தான் போவேன்னு கிளாஸ்க்கு ஓடுவாங்க. உள்ள நுழைஞ்சோனையுமே சொல்லுவாங்க, ஏய் நான் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள நுழையிறப்பவே நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பிள்ளைங்க ரொம்ப அழகா கரெக்டா ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க உள்ள போறப்பவே நான் தான் முதல்ல அப்படின்னு சொல்றதா இருந்தா நீங்க பேசிக் இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணா போதும். பட் இதுவே அப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, சொல்றான், ஏ இன்னைக்கு நான் தான் முதல்ல வந்தேன் தெரியுமா அப்படி சொல்றோம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்றோம். ஸோ சொல்ற நேரம் அதுக்கு முன்னாடியே நடந்த விஷயத்தை பத்தி நம்ம சொல்றோம். அப்போ ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் டு ஹவ் அரைவ்ட். இன்னைக்கு கிளாஸ்க்கு முதல்ல வந்தது நான் தான். ஐ எம் த ஃபர்ஸ்ட் டு ஹவ் அரைவ்ட் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ டு ஹேவ் பிளஸ் V3. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம், லாஸ்ட்ல வச்சு சொல்லலாம். அவர் தான் நேத்து ஆபீஸை விட்டு கடைசியா போனவர் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஸோ நேத்து போனாரு, கடைசி அவர் தான் ஆபீஸை விட்டு போனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். அப்ப he was the last to have left the office. He was the last to have left the office. நேத்து யார் கடைசியா போனார்? நேத்து அவர் தான் கடைசியா போனார். He was the last to have left the office. அவ மட்டும்தான் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம சொல்லப்போம். தேர்ச்சி பெற்று இருக்கிறாள் மிஸ் சொல்றாங்க. இன்னைக்கு எக்ஸாம்ல அவ மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஸோ அப்ப ஷீ இஸ் த ஒன்லி ஒன். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன்லி ஒன் இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த டு ஹாவ் அப்படி வச்சு சொல்லுவோம். அவ மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்கா. அப்ப ஷீ இஸ் த ஒன்லி ஒன் டு ஹவ் பாஸ்ட் தி எக்ஸாம். ஷீ இஸ் த ஒன்லி ஒன் டு ஹவ் பாஸ்ட் தி எக்ஸாம். இப்போ நாம இந்த ஸ்ட்ரக்சர் திரும்பவும் பழைய ஸ்ட்ரக்சர்ல தான் சொல்ல போறோம். இங்க பாருங்க, தெரிகிறதுன்னு இல்ல தெரிந்ததுன்னு இருக்கு.
அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டத வச்சு பார்த்தா, அவங்க 2 பேரும் அதுக்கு முன்னாடி மீட் பண்ணதில்ல போல தெரிஞ்சுச்சு. அப்படி ஒண்ணு அவங்க பேசிக்கிறத பார்த்தா, அதுக்கு முன்னாடி அவங்க மீட் பண்ணதில்ல போல இருக்கு, அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அப்படித்தான் தெரிந்தது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அதனால அவர்கள் இல்லையா? அதனால they seemed. அவர்கள் தெரிந்தது. அதனால they seemed. சந்தித்ததில்லை நெகட்டிவ் இல்லையா? அப்ப not to have. மீட் பண்றது தேர்ட் ஃபார்ம் met. They seemed not to have met before முன்னாடி. They seemed not to have met before. இப்போ நம்ம past perfect இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த future perfectக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸே பார்க்கல. ஸோ future perfect tense அப்படின்றது என்னன்னா, நம்ம இப்ப பேசுறோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு டைமை சொல்லி அதுக்குள்ள நான் முடிச்சுடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதற்குள் நான் முடித்து விடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம future perfect tense யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம இப்ப சொல்ல போறோம். இந்த மாத இறுதிக்குள்ள நாங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்னு இப்ப எதிர்பார்க்கிறோம். சோ இது பாருங்க, இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். எதிர்பார்க்கிறது இப்போ. அப்ப இந்த எதிர்பார்க்கிறோம் இதை பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். we expect to have third form finished. we expect to have finished our exams. இதுக்குள்ளர அப்படின்னு சொல்றதுன்னா by. அப்ப இந்த மாத இறுதிக்குள் அப்படின்னு சொல்றதுக்கு by the end of this month. We expect to have finished our exams by the end of this month. இதை நம்ம பொதுவா that classes வச்சு சொல்லுவோம். We expect that we will have finished our exams by the end of this month. அப்படி நம்ம நீட்டி சொல்லுவோம். ஸோ அந்த that class உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இது. We expect to have finished our exams by the end of this month. அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டது போல தெரிகிறது. அவ குடும்பத்துல வெளிநாட்டில் போய் படித்த முதல் நபர் அவள்தான். அவனுக்கு நான் கூப்பிட்டது கேட்காதது போல அவன் நடிச்சான். இதுதான் நீங்க ஃப்ரேம் பண்ண வேண்டிய சென்டென்சஸ். நீங்க இந்த சென்டென்சஸை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன். அண்ட் நேத்திய வீடியோஸ்க்கான சென்டென்சஸ் இங்க இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல யூட் அப்படின்னு இருக்கு. இதுக்கு வந்து யூ ஹேட்னு அர்த்தம் இல்லை, யூ வுட். அதுதான் நம்ம ஷார்ட்டா இந்த மாதிரி யூட் அப்படின்னு நம்ம போடுவோம். சரி, ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த to have plus V3 பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.